அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஎஸ்கேல வீட்டுக்கு தேவையான அனைத்து இன்டீரியர் ஒர்க்கும் ஸ்டீல்லே பண்றோம். வெல்கம் டு மாஸ் 360. யூ ஷேப் கிச்சன் இருக்கு, எல் ஷேப் கிச்சன் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூ ஷேப் கிச்சன். சைஸை வந்து நீங்கள் அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை வந்து ஸ்கெட்ச் பண்ணி நாங்கள் உங்களுக்கு டிராயிங் கொடுத்துருவோம். அந்த டிராயிங்கில் வந்து உங்களுக்கு எஸ்டிமேட்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துருவோம். நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா காய்கறி, தக்காளி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும். இதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து மேலேயும் இறக்கிக்கலாம், கீழேயும் இறக்கிக்கலாம். இதில் நம்ம தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். மூணாவது கார்னர் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த கார்னரில் வந்து நம்ம வந்து எந்த பொருள் வச்சாலும் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா எல்லா பொருளையுமே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம அந்த கார்னர் யூனிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கார்னர் யூனிட்ல நம்ம நார்மல் பண்ணலாம், நார்மல் செல்ஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கார்னர் யூனிட் பண்ணுறப்போ காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா இந்த மாதிரி செல்ஃப் வச்ச கார்னர் யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா 3 டிராயர் யூனிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளேட் வைக்கிறது. இதில் பெரிய பிளேட் வச்சுக்கலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மால் பிளேட் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து என்னன்னா நம்ம வந்து ரேண்டம் பாக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய யூனிட் நம்ம வந்து குக்கர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லட். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லட் நம்ம ஆயில் வச்சு எடுக்கிறதுக்காண்டி நம்ம ஆயில் புல்லட் யூஸ் பண்ணுவது. கார்னர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், காஸ்ட் வைஸ் போகிறதா இருந்தால் அந்த மாதிரி ஒரு கார்னர் இல்லைன்னா நார்மல் செல்ஃபே நம்ம போய்க்கலாம். இப்போ நம்ம ஆயில் புல்லட் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி கில் டைப்பில் நம்ம சோப்பு இந்த மாதிரி வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பக்கெட் யூஸ் பண்ணுறோம். சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிளேட் எல்லாமே கழுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கும். பிளேட்டை கழுவி நம்ம வந்துட்டு இதில் வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரில் டைப் நாங்கள் கொடுத்துருவோம். இதிலேருந்து நம்ம வந்து இங்கேருந்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வாட்டரை வந்து நம்ம கீழே ஊற்றிட்டு திருப்பி நம்ம இதே இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேரலாக போத் சைடு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரிமூவல் தான். இது வந்து நம்ம எப்படி வேணாலும் கழட்டிக்கலாம், திருப்பி நம்ம வந்து இதை நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து ஃபுல்லாக வாட்டர் பாட்டிலேருந்து ஆயிலேருந்து எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டைப் இருக்குது, இந்த மாதிரி கிரில் டைப் இருக்குது. இப்போ வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைப்பை விட இந்த மாதிரி கிரில் டைப் தான் வந்து உங்களுக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்ரியில் வந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஓடிஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் நம்ம இதுக்கு வந்து கட்டிங் கொடுத்துருவோம். இது மூலமாக நம்ம ஒயர் வந்து இதில் மாதிரி செப்பரேட்டாக இதில் வந்துடும். இந்த பாக்ஸில் வந்து ஓவனும், இந்த பாக்ஸில் வந்து ஓடிஜி நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். அப்போ இந்த டோர் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் செம்ம லுக்காக இருக்கும். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கும் மற்ற கிச்சனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிவிசியில் பண்ணலாம், யூபிவிசியில் பண்ணலாம், அக்ரிலிக்கில் பண்ணலாம், பிளைவுட்டில் பண்ணலாம், ஏன் அலுமினியத்தில் கூட பண்ணலாம். ஸோ இதில் எதுலையுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் இதில் இருந்து என்ன இருக்குது அப்படின்னா கரையான் வராது, கரப்பாம்பூச்சி வராது. ஸோ இந்த 2 டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிச்சனில் வந்து பெரிய தொல்லையாக இருக்கும். நம்ம இதில் வந்து அந்த 2 தொல்லை இருக்க வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றதில் இப்போ வுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரியாது. ஸோ ஆனால் வந்து நம்மதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயராக இருந்தாலுமே நம்மளுக்கு பக்கா சேஃப்டியோடு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா வுட்டு ஃபினிஷிங்கில் பண்ணுறப்போ இல்லை மற்ற மாடல் கிச்சன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணுறப்போ எவாப்ரேஷன் ஆகிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வுட்டில் வந்து செடிமெண்டேஷன் ஆகும். இல்லை குழம்போ இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம ஒரு சில விஷயங்களை கொட்டிடுச்சுன்னா நீங்கள் துடைக்க தான் முடியும். துடைச்சாலுமே அதில் உள்ள பங்கஸ் வந்து அதில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ சின்ன குழந்தைகள்லாம் வந்து அதை வந்து தொட்டு பார்க்குறப்ப அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்கஸ் வந்து குழந்தைய வந்து வாயில் வைக்கும். நம்ம இப்படி எடுத்து நம்ம நாக்குலையோ வாயில் வைக்கிறப்போ அந்த கிருமிகள் தொற்று நோய் பரவதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேலி டைப். இப்போ நம்ம வரைக்கும் பார்த்தது வந்து பெத்திலிவிங். இதில் இந்த மெட்டீரியல் பார்க்குறப்ப இது வந்து டபுள் ஷீட்டு குவாலிட்டி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷீட்டு குவாலிட்டி இருக்கும். இப்போ இந்த சிங்கிள் ஷீட்டுங்கிறப்ப அந்த பெத்திலிவிங்கை விட இது 20% ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்துட்டு கம்மியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டைப் கிச்சனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் யூனிட். சிலிண்டர் வந்து உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாக கொடுத்துருவோம். நீங்கள் வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் டைப். இது ஃபுல்லாகவே எஸ்எஸ். இந்த யூனிட்டுக்கு இந்த எஸ்எஸ் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் டைப். ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு கீழே க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். திருப்பி தேவைப்பட்டால் இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டிவி யூனிட் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள். இது ஃபுல்லாகவே வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அவங்க வந்து உட்காந்து ஸ்டடி கம்ப்யூட்டர் வச்சு நம்ம வந்துட்டு பார்க்குறதுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டு. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ராப்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல கலரோடு கிடைக்கும். இது வந்து கேல்வனைஸ்டு அயன் தான். இது வந்து துருப்பிடிக்காது. உங்களுக்கு வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. வாங்க பெரிய சைஸ் பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு என்ன சைஸோ அந்த சைஸை நாங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிடுவோம். மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த யூனிட்டை நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுப்போம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனபிள் வாட்ராப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இடம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்லேடிங் டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லேடிங் டைப்புங்கிறது இதே தான், அதே வாட்ராப் தான், ஆனால் ஸ்லேடிங் இப்படி போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன காமிக்க போகிறேன்னா உங்களுக்கு வந்து கட்டில். இந்த காட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் காட்டு இருக்குது, லிஃப்ட் நம்ம தலகண்ணி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி காட்டு இதில் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து ஜாமானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லையே நம்ம கொடுக்குறோம். ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காது. கேல்வனைஸ்டு அயனையும் கொடுக்குறோம், எஸ்எஸ்லையும் கொடுக்குறோம். எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 304 பண்ணிகிட்டு இருக்கோம். கேல்வனைஸ்டு அயனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 36 கலரில் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் என்ன கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்துட்டு எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் நாங்கள் தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து 15 வருஷம் வாரண்டி தரோம். எந்த கிச்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் வாரண்டி தரமாட்டாங்க. நாங்கள் 15 வருஷம் வாரண்டி தரோம். ஸோ இதோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ். நீங்கள் பார்த்து இந்த பொருளை தூக்கி போட்டால் தானே ஒழிய இதிலிருந்து எந்த இதுவும் ரிப்பேரும் ஆகாது. இதுக்கு வந்து நாங்கள் கம்பெனி வந்து கேரண்டியாக தரோம். நாங்கள் எங்கள் கிச்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை, இல்லை பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு தடவை, இல்லைனா 1 இயருக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஃபுல் வாஷ் பண்ணலாம். ஃபுல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளீனோட வச்சுக்கலாம். டெய்லி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி வயலூர் ரோடு, கோனார் சத்திரம். மாஸ் 360 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.